துவசம் செய்து அவனுக்கு காய்ச்சி படைச்சி வீட்டில் 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த ஐயர் பிடிக்கிற வழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ தெளிவாயிருக்கு. என் பிள்ளை தான் போட்டான். என் பிள்ளை இறந்துட்டார். அவனுக்கு ஒரு இடத்துல பிறந்து மரத்தில் பிறக்காமல் இருக்கலாம். அப்படி எனக்கு கவலை இல்லை. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பும் இந்த அளவுக்கு தெளிவாக நான் இருக்கிறேன். என்னன்னு சொன்னால் ஆன்மாவை பற்றி ஆன்ம விசாரம் அதுவே விசாரம் என்று சொல்லி அந்த விசாரத்தை நான் இப்போ விடுறதாக முடிவெடுத்தது பிறகு இப்போ வந்து மரணம் இழப்பு என்பது மரணம் என்பது அது ஒரு இழப்பே அல்ல. மறுபடி ஜனனம் மறுபடி மரணம் இது எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் எங்களோட மத கழுத்தும் இதுகளில் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டு இருக்கிறது தான். எங்களுடைய மரணம் நிச்சயம். பிறப்பு எப்போது ஏற்படுதோ அப்போவே மரணம் நிச்சயம். அது எப்படி வரும் என்றும் எங்களுக்கு தெரியாது. அது எப்போ வரும்ன்றதும் எங்களுக்கு தெரியாது. அது எப்படி இருக்க வேண்டும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் அதை பற்றி சிந்திக்கிறதை விட்டு போட்டு இன்றைய வாழ்க்கையை எங்களுக்கு கிடைத்திருக்கிற இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக, இன்றைய தினத்தை மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியதாக, இன்றைய தினத்தால் என்ன நன்மைகளை என்னால் செய்ய முடியுமோ இன்றைய எனது மரணம் என்று நினைத்து அன்றைய புண்ணியத்தை செய் என்று அதை செய்து கொண்டு நாங்கள் இருக்கோம். சில வேளையில் நாம் பாடுறது உங்களுக்கு கொட்டாம்பட்டி தனமாக இருக்கக்கூடும். ஆனால் பரவாயில்லை. எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லியிருக்கிறேன். இது எங்களுடைய சொந்த தாய் நிலம். எங்களுக்கு தமிழர்களுக்கு சொல்லி ஒரு பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இருக்குது. இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். மரணம் என்பது நேரும். மரணத்தின் பின் அது இழப்பு தான். இழப்புகளை நோக்கி ஒரு 8-9 வரைக்கும் தான் ஆளுவோம். அதுக்காக நாங்கள் வருபவர்களை கவனிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். அப்போது எங்களுடைய கவலை மறையும். பிறகு நாங்கள் மலருவோம். அது சாதாரண வாழ்க்கையில். ஆனால் இப்போ நடந்தது போன்றது பேரிழப்புகள், பொருள்களோட சேர்த்த இழப்புகள் எல்லாம் வரும்போது உண்மையில அதுக்கு சகோதர உதவிகள் அல்லது அயலில் உள்ளவே உதவி செய்யத்தான் வேணும். அந்த உதவிகளை பெற்று நாங்கள் அதை முதலீடு உதவியாக தான் எடுக்கலாம். உயிரை கொண்டு வந்து தான் சொல்லி கேட்க முடியாது, அதை தரவும் முடியாது. ஆக இந்த மலர்தல் என்பதில் வந்து மனம்தான். மனம் எங்களுடைய மனம் அது செம்மையானால் மந்திரம் சுபிக்க வேண்டாம். மனதை செம்மைப்படுத்தி நாங்கள் வாழ பழகினோமானாலுமே எங்களுடைய வழிகளை நாங்கள் நீராக்கி கொண்டு வாழலாம். இல்லை மீராபாரதி அவர்களுடைய இந்த நூல் பிரக்ஞையோடு எழுதப்பட்டது. முதல் பிரக்ஞை எழுதிட்டாரா இருந்தாலும் கூட திரும்ப அவர் பிரக்ஞையோடு எழுதின நூல் தொகுத்த நூல் என்றால் இந்த நூலை தான் நான் சொல்லலாம். இதில் மரணம் பற்றிய கவிதைகளும் அதில் குறிப்பாக போடப்பட்டிருக்கு. அடுத்த இந்த நூலில் நான் விசேஷமாக கவனித்து மகிழ்ச்சி அடைஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கிட்ட இருந்து சில பழைய தகவல்களை அந்த நூலில் இருந்து புறக்கூடியதாக இருக்கு. அவர் எனக்கு முன்னம் தெரிந்தவர் அல்ல, என்னையும் அவருக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அவர் குறிப்பிட்ட அந்த பக்கங்களிலே குறிப்பிட்டிருக்கிற அந்த பாத்திரங்களோடு நான் நெருங்கி இருந்திருக்கிறேன். அந்த பாத்திரங்கள் வாயிலாக நான் இவரே அறிகிறேன். இப்போ இன்று கூட நான் மத்தியானம் ஒரு வீட்டிலே தங்கியிருந்தேன். வீட்டை கூட அவருக்கு நான் சொல்லவில்லை. அந்த தெருவை சொன்னேன், இந்த தெருவிலே நான் ஒரு இடத்தில் இருக்கிறேன் என்ற உடனே அவர் சொன்னார், இன்னாருடைய வீட்டிலேயா இருக்கிறீங்களா படாரென்று கேட்டேன். அந்த பெண்ணுக்கு கொள்ளை மகிழ்ச்சி. இவர் இன்னும் என்ன நினைவு வச்சு கொண்டிருக்கிறார். 20 வருஷத்துக்கு மேலேயா போச்சு. ஆகவே இந்த நட்பு வட்டம், உறவு வட்டம் இதுகள் பலமாக இருந்தால் இழப்பு ஒருபோதும் தோன்றாது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு இந்த அருமையான நூல்களை தந்ததற்காகவும் இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக என்னை இங்கே அழைத்ததற்காகவும் நான் அவருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். உங்களிடம் உங்களுடைய கையொப்பத்தோடு அந்த நூலை உங்களுடைய தோழி கேட்ட அதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.